ஒரு பதருக்குள்ள ஒரு அம்மா முயலும் ஒரு குட்டி முயலும் இருந்துச்சுங்களாம். அம்மா முயல் குட்டி முயல் கிட்ட, நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன், நீ பத்திரமா உள்ளேயே இருன்னு சொல்லிட்டு அம்மா முயல் வெளியில போயிடுச்சாம். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த குட்டி முயல் புதருக்குள்ள இருந்து வெளியில வந்துடுச்சாம். வெளியில வந்து ஜாலியா இங்க அங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்துச்சாம். அந்த வழியில ஒரு சிங்கம் வந்துச்சாம். சிங்கம் அந்த குட்டி முயலை பார்த்துடுச்சாம். அந்த சிங்கம் ஓடி போய் அந்த குட்டி முயலை துரத்தி பிடிச்சி அதை அடிச்சு கொன்னுடுச்சோம். ஆனா அந்த நேரம் அந்த சிங்கத்துக்கு பசி இல்லையா, அதனால அந்த வழிக்கா ஒரு நரி போயிட்டு இருந்துச்சாம். அந்த நரியை கூப்பிட்டு, இந்த முயல் குட்டியை பார்த்துக்கோ, நான் ஒரு வேலையா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் போயிடுச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு நரிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சான். சிங்கம் வர லேட் ஆனதுனால இந்த நரி அந்த முயல் குட்டியோட ஒரு காதை பிடிச்சு கடிச்சு தின்னுடுச்சான். இன்னமும் அந்த சிங்கம் வர லேட் ஆனதுனால அந்த நரி அந்த முயல் குட்டியோட இன்னொரு காதையும் பிடிச்சு கடிச்சு தின்னுடுச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு சிங்கம் வந்துடுச்சான். சிங்கம் வந்து பார்த்துட்டு, இந்த முயல் குட்டியோட காதை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நரி, முயல் குட்டியோட காது எங்க அப்படின்னு கேட்டுச்சான். நரி சொல்லிச்சான், ராஜா ராஜா, இந்த முயல் குட்டிக்கு காதே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். இல்லையே, நான் போகும்போது இந்த முயல் குட்டியோட 2 காதுமே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். இல்ல ராஜா, இதுக்கு காதே இல்லை, வேணும்னா அவங்க அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வர வரைக்கும் சிங்கமும் நரியும் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா முயல் வேட்டையாடிட்டு வந்துச்சான். வந்து அந்த குட்டி முயல் செத்து கிடக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுச்சான். அப்போ அந்த சிங்கம் அம்மா முயலை பார்த்து, என் முயலே, இந்த குட்டி முயலுக்கு காது இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த அம்மா முயல் சொல்லிச்சான், இல்ல ராஜா, இந்த முயலுக்கு காதே இல்லை. காது இருந்திருந்தா நான் வெளியில போகாதன்னு சொன்னதை கேட்டு பத்திரமா உள்ளேயே இருந்திருக்கும். காது இல்லாததுனாலதான் நான் சொன்னதை கேட்காம வெளியில வந்து இப்படி பரிதாபமா செத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிச்சான். நாமும் தேவனுடைய கட்டளையை மீறி நடந்தால் சிங்கமாகிய சத்ருவின் பிடியில் மாட்டிக்கொள்வோம் என்பது நிச்சயம்.